இப்போ என்ன பார்க்க போறோம்? கரடி கதை. அம்மாவும் சின்னுவும் பார்க்கலாமா? அம்மா கரடி கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு சின்ன கரடி நானும் வரேன்னு சொல்லிச்சான் அம்மா கிட்ட. அவங்க தூரமா கடைக்கு போனாங்களாம். ட்ரெயின்ல போனாங்களாம் கடைக்கு. ட்ரெயினுக்கு போகும்போது அந்த சின்ன கரடி நான் தான் பயணிச்சுட்டு வாங்குவேன்னு சொல்லிச்சான். அதுக்கு அம்மா கரடி சரி சின்ன நீ வரிசையில நில்லுன்னு சொல்லிச்சான். சின்ன கரடி வரிசையில தான் நிக்க வேண்டுமா அம்மான்னு கேட்டுச்சான். அதுக்கு அம்மா ஆமா செல்லம் அப்பதான் இடிக்காம சீக்கிரமா போக முடியும்னு சொன்னாங்களாம். அம்மாவும் சின்னுவும் ஜாலியா ட்ரெயின்ல போனாங்களாம். அம்மா சின்னு கிட்ட வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் இறங்கணும் சின்னு அப்படின்னு சொன்னாங்களாம். சின்னுவும் சரி அம்மா சொல்லிருச்சான். ட்ரெயின் விட்டு இறங்கி கடைக்கு போயிட்டாங்களா. கடையில் இருக்கிற பழங்களை எல்லாம் பார்த்துட்டு சின்ன கரடி அம்மா எனக்கு அந்த பழம் வேணுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அம்மா வாங்கிக்கலாம் சின்னு, ஃபர்ஸ்ட் இந்த ரோட கிராஸ் பண்ணுவோம் சின்னு, வண்டி எல்லாம் ரெண்டு பக்கம் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் ரோடு கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா அம்மா. சின்னுவுக்கு அம்மா பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த பழத்தை பார்த்துட்டு சின்னுவுக்கு இப்பயே சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சான். அதுக்கு அம்மா பழங்களை எல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு அம்மா சொன்னாங்களாம். சின்ன கரடி பழத்தை சாப்பிட்டுச்சான். அம்மா அதுக்கு குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில தான் போடணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு சின்ன கரடி அதுவும் அங்க இருக்குதுமா போட்டுறேன்னு சொல்லிச்சாமா. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது வழியில பூக்கள் அழகழகா இருந்துச்சாமா. அதைய சின்ன கரடி பறிக்கலான்னு பார்த்துச்சான். அதுக்கு அம்மா சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் சொல்லட்டுமான்னு சொல்லிச்சான். அதுக்கு அம்மா சிரிச்சாங்களாம். சின்ன மாதிரி தானே நாமளும் செய்வோம். இந்த கதை நல்லா இருந்துச்சுல்ல. வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு பொன்வண்டு கதைய பார்க்கலாமா? பொன்வண்டு சூரிய வெளிச்சத்துக்கு ஜாலியா படுத்துட்டு இருந்ததா. ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருந்ததா சூரியனை பார்த்துட்டு. அப்பன்னு பார்த்து திடீர்னு மலை மேகம் வந்துருச்சா. சூரியனுக்கு அதைய பார்த்ததுமே ரொம்ப பயமாயிடுச்சா. ரொம்ப பயந்துருச்சு சூரியனே. அந்த மலை மேகத்தினால சூரியனே மறைஞ்சிருச்சா. அந்த மழை பெய்யறத பார்த்து வண்டும் பயந்துருச்சா. அந்த மழைனால பொன்வண்டும் பயந்துட்டு ஓடுதான். பயந்துட்டு ஓடும்போது ஒரு பெரிய கேளான் இருந்துச்சா. அந்த கேளானுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்னு பொன்வண்டு சிரிச்சுட்டே ஓடிட்டு இருந்துச்சா. பொன்வண்டு அந்த பெரிய கேளானுக்கு அடியில உட்கார்ந்தனால அந்த பெரிய மலையில நனையாம தப்பிச்சிருச்சா. பொன்வண்டு மாதிரி தானே நாமளும் பெரிய மழை வந்தா செய்வோம். உங்க பையன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.